specific heats for monoatomic gas molecules, diatomic gas molecules, triatomic gas molecules and polyatomic gas molecules பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஃபார் மோனோஅட்டாமிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோனோஅட்டாமிக் கேஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ஹீலியம், ஆர்கன் எக்ஸெட்ரா. இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக என்ன பார்த்துருக்கோம்? ட்ரான்ஸ்லேஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 இருக்குது. ரொட்டேஷ்னல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மேக்ஸிமம் 3 இருக்கலாம். சில கேஸில் சில அட்டாமிக் மாலிகூல்ஸில் இல்லாமல் இருக்கலாம். சில அட்டாமிக் மாலிகூல்ஸில் 3 கம்மியாக இருக்கலாம். அப்புறம் வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஒரு வைப்ரேஷன் மோடுக்கு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ், அட்டாமிக் கேஸ்னால் எப்படி இருக்கும்? மோனோ அட்டாமிக் கேஸ் இது மாலிகூல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதோட மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதோட எனர்ஜி என்ன? இது இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸில் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணலாம், இசட் ஆக்சிஸில் பண்ணலாம். ஸோ பண்ணுறப்போ வித் வெலாசிட்டி மாலிகூல் ஒரு விஆர்எம்எஸ் வெலாசிட்டியில் இருக்குன்னா அதில் 3 காம்பனன்ட்ஸு விஎக்ஸ், இதில் விஇசட், இதில் விஒய். ஸோ இதோட எனர்ஜி. ஸோ லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜி என்ன படித்தோம்? இதில் எத்தனை ட்ரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? 1, 2, 3. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 3. ட்ரான்ஸ்லேஷனல் degree of freedom is equal to 3. 1, 2, 3. So energy என்ன வரும்? energy of a degree of freedom, energy associated with a degree of freedom is half kT. இது எதுபடி படித்தோம்? by law of equipartition energy படி ஒரு இதில் ஒரு degree of freedom will be associated with a degree of half kT. So நம்ம எழுதலாம். ஸோ மோனோஅட்டாமிக் கேஸ் மாலிகூல்ஸ் translational degree of freedom is equal to 3. ஸோ மொத்தம் 3 ட்ரான்ஸ்லேஷன் டிகிரி ஆஃப் இருக்குது. அப்புறம் ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மேக்ஸிமம் 3 இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா மாலிகூலுக்கு எக்ஸ், ஒய், இசட் அண்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி அசோசியேட்டட் வித் ஈச் degree of freedom is half Ix omega x whole square y z. So what is this? Is moment of inertia is equal to 2 by 5 mass of these molecules into the distance. R stands for the distance between the molecule and the axis about which we are taking moment of inertia. அதாவது இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது மாலிகூல், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் மாலிகூல் இருக்குது, ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு எகென்ஸ்டாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்க போகிறோம். அந்த ஆக்சிஸ்க்கு அந்த மாலிகூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? R is equal to 0 பிகாஸ் அந்த மாலிகூல் அந்த ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகுது. எப்படி ரொட்டேட் ஆகுது? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி ரொட்டேட் ஆகுது, ஒய் ஆக்சிஸில் and z axis இப்படி rotate ஆகுது with the angular velocity omega x, omega x, omega z, omega y and omega x. So r என்ன வரும்? இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த மாலிகூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த ஆக்சிஸ் வச்சு தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இந்த மாலிகூலுக்கு இந்த ஆக்சிஸில் எவ்வளோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ் ஆக்சிஸ், இந்த மாலிகூலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்குது? R 0 வருது.
மாஸ் என்ன வரும்? மாஸ் ஆஃப் த மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள். ஏற்கனவே படிச்சிருக்கோம் கைனடிக் தியரி ஐடியல் கேஸில். ஸோ எம்ஓ 0 ஆகுது. 2/5 mi² என்ன? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ ஸ்பெரிக்கல் மாலிகுல் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்போட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2/5 mr². ஸோ இது 0 ஆகிற போது ஸோ Ix is equal to 0, Iy also is equal to 0, Iz also is equal to 0. அப்போ half Ix இது 0 வரும்போது என்ன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் about x axis 0 and about y axis also half into Iy omega y². இது 0 வரும்போது இது 0 வருது, டோட்டலாக 0 வருது. இட் மீன்ஸ் there is no rotational degree of freedom. எதுக்கு? ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ். மோனோ அட்டாமிக் ஜென்ரல் கேஸில் மூணு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கலாம். பட் ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ் ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 இருக்கணும், 3 இல்லை 0 இருக்குது. ஸோ total degree of freedom is equal to 3. So for a monoatomic gas it has got only 3 degree of freedom and all are translational degree of freedom. So by energy associated with each degree of freedom is equal to half into kT by law of equipartition energy படி நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு மாலிகுலுக்கு எத்தனை இப்போ ஒரு மாலிகுல் பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு மாலிகுல் தான் இருக்குது மோனோ. ஸோ எனர்ஜி ஃபார் ஒன் மாலிகுல், ஒரு மாலிக்யூலுக்கு எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? ஸோ ஒன் மாலிக்யூல், ஒரு மாலிக்யூல் இது எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன்ட்டு எனர்ஜி possessed by 1 degree of freedom. ஸோ இங்கே எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது? F இன்ட்டு half kT எழுதலாம். So here degree of freedom is 3 into half kT. So for one molecule of monoatomic gas has 3 degree of freedom and energy for one molecule is equal to 3 into half into k into T, number of degrees of freedom into energy possessed by energy associated with 1 degree of freedom. So for 1 mole of gas, 1 mole of gas molecules of monoatomic gas, ஒரு ஆட்டம்க்கு 3 degree of freedom and half kT energy per degree of freedom. So 1 mole க்கு என்ன பண்ணலாம்? So energy for 1 mole is equal to energy of one molecule multiplied by number of molecule in 1 mole. Number of molecule in 1 mole எத்தனை இருக்கும்? Number of molecules in mole is equal to Avogadro's number, that is 6.6023 into 10 to the power 23 molecule இருக்கும் ஒரு மோலில். ஸோ அது நம்ம சிம்பாலிக்கில் என்னென்னு எழுதுகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். நம்ம போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை Avogadro's நம்பர். ஸோ இந்த கேஏ என்ஏ வரும். கேஏ என்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இது எப்படி எழுதலாம்? 3 into half k into NA R எழுதலாம்
T. So energy associated with 1 mole of monoatomic gas is equal to 3 into half into RT. So specific heat, specific heat ரெண்டு டைப் இருக்கு. Molar specific heat at constant volume and molar specific heat at constant pressure. So CV is equal to molar specific heat at constant volume. So constant volume CV நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? CV is equal to differentiation of energy possessed by monoatomic gas molecules per mole divided by the temperature. That is, differentiate the energy by temperature. Temperature is absolute temperature. K is Boltzmann constant. So is equal to d by dt into U is equal to 3 into 3 by 2 into d என்ன வருது? D is equal to 3 into half into RT. So இது constant, இது constant, இது constant வெளியில் எடுத்துடலாம். So that becomes 3 by 2, 3 by 2 R differentiation with respect to R வெளியில் எடுத்துட்டு differentiation of T with respect to T. So that becomes CV is equal to 3 by 2 into R. Differentiation of T with respect to T is equal to is nothing but 1. Differentiation நீங்கள் படிச்சிருப்பீங்க 3 by 2 R. So CV is equal to 3 by 2 R. Mayer relation என்ன சொல்லுது? Molar specific heat at constant pressure minus molar specific heat constant volume is equal to gas constant. So நம்ம CP கண்டுபிடிக்கலாம் R plus CV. So that is R CV என்ன வருது? 3 by 2 R. இது 1 R 1 R 1 1 2 that is 5 by 2 R. Therefore CP is equal to 5 by 2 R. And ratio of CP divided by CV, other molar specific heat ratio, CP by CV, CP by CV, CP எவ்வளவு? 5 by 2 R divided by 3 by 2 R, which is equal to 2 அடிப்பட்டோம் 6 அடிப்பட்டோம் is equal to 5 by 3. So gamma is equal to 5 by 3, which 5 by 3 is equal to 1.67. So நம்ம இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். For monoatomic gas, degree of freedom is equal to 3 and energy is equal to 3 by 2 RT and CV is equal to 3 by 2 R, CP is equal to 5 by 2 R and gamma is equal to 5 by 3, which is equal to 1.67.